க்ளீன் பண்ணாமல் ப்ராப்பராக க்ளீன் யார் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன ஸ்ட்ரெயினாக வந்து ஃபார்ம் ஆகும். அது ஸ்ட்ரெயினாக ஃபார்ம் ஆகி அதுவே வந்து ஒரு ஹார்ட் டிபாசிட்ஸ் மாதிரி ஆகி அதுவே வந்து மெதுவாக வந்து ஒரு சின்ன சொத்தையாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அது நம்ம சின்ன சொத்தையை இப்போ நம்ம ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் கண்டிப்பாக போகணும்னு ஏன் சொல்கிறோன்னா, 1 இயர்க்கு ஒரு வாட்டி நம்ம ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் போகும்போது நம்ம வந்து இப்போ டென்டிஸ்ட் இப்போ எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது நாங்கள் ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சொத்தை இருக்கும்போது நம்ம அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி சிமெண்ட் வச்சுட்டு நம்ம அதை வந்து தடுத்துக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து வலி வர வரைக்கும் வந்து டென்டிஸ்ட் கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய வந்து மைனஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ இப்போ அவேர்னஸ் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ வந்து வலி வரும்போது தான் நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட வரக்கூடாது. ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் வந்து நீங்கள் வாங்க, பார்த்துட்டு சின்னதாக பிரச்சனை சின்னதாக இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். யூ கேன் சேவ் மோர் டைம், யூ கேன் சேவ் மோர் மணி ஆல்சோ ஆக்சுவலி. ஸோ வந்து அந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போது நம்ம சின்னதாக வந்து சிமெண்ட் வச்சுட்டு ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஃபர்தர் ரூட் கேன் ஆல் ஸ்கேப்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஆக்சுவலி.